நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பேக் போட்டிருப்போம். அது முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு மெசேஜோ அல்லது காலோ அல்லது நிறைய பேருக்கு வந்து நெட்டு ஸ்லோவாகிறதோ நடந்திருக்கும். எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கு நடந்திருக்கா? அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிபிக்கான நெட் பேக் போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு 1.5 ஜிபிக்கு தான் நெட் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் என்ன பண்ணார்? அப்புறம் நம்ம ஃபோன்லலாம் நார்மலாக ட்ரூ காலர் இருக்கும். அந்த ட்ரூ காலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைல்ஸ் வச்சுக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது. ஸோ இப்போ இந்த ட்ரூ காலர் சம்மந்தமாக ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரியே இப்போ சிம் கம்பெனிஸ் எல்லாம் சிம்மை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சிம் கார்டே அப்டேட் பண்ணணும், அதாவது ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்? இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுற சிம் கார்டு பற்றியும் சிம் கார்டுக்கான மொபைல் டேட்டா பற்றியும் ட்ராய் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் கேரளாவில் ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் வந்து அவருடைய மொபைலுக்கு இப்போ டேக்கு 2 ஜிபி டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கொடுத்ததோ 1.5 ஜிபி தான். மீதி இருக்கக்கூடிய பாதி ஜிபி வந்து அவர் கிடைக்கல. இதை ரியலைஸ் பண்ண அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காரு. கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போடும்போது அதை விசாரித்த கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கம்பெனியை பார்த்து, அதாவது ஆப்ரேட்டர்ஸ் கம்பெனி அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கள தான் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அவர் ரீசார்ஜ் பண்ணது என்னன்னா 2 ஜிபி. ஆனால் நீங்கள் 1.5 ஜிபி தான் கொடுத்துருக்கீங்க. மீதி இருக்கக்கூடிய அரை ஜிபி அவங்கள வந்து ஏமாத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு காம்பன்சேஷனாக அவருக்கு 10,000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதே மாதிரியே நெட்பேக் ஸ்கேம் வந்து எனக்கும் நடந்திருக்கு. நான் வந்து ஒரு நாளைக்கு 1 ஜிபி டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து 800 MPயோ அல்லது 900 MPயோ முடியும் போது 100% நெட்பேக் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். நம்ம மொபைலில் வந்து ட்ரூ காலர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கூட ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. என்ன அப்படின்னா, நம்ம ட்ரூ காலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டாலாம் அது ஆக்சஸ் எடுத்துக்கும். அதனால ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவுனுச்சு. இப்போது ஏன் நம்ம ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறோம்? அதாவது அன்னோன் நம்பர்லேருந்தையோ அல்லது சேவ் பண்ணாத கான்டாக்ட்லேருந்தோ நமக்கு ஃபோன் வந்தது அப்படின்னா இது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஓரளவு செக் பண்ணி சொல்லிடும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பே கொடுக்கும்போது நீங்கள் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் காசு வாங்குறீங்கல்ல, நீங்களே இதை ப்ரொவைட் பண்ணாமே, இந்த சேவையை ப்ரொவைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ராய் வந்து ரீசெண்டாக இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரியே நமக்கு நெட் பேக்கில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அன்லிமிட்டட் பேக் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். குறிப்பிட்ட அளவு நெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். இதை பற்றி ட்ராய்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ட்ராய் வந்து டெலிகாம் கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் அன்லிமிட்டட் பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, ஆனால் நெட்டு ஸ்பீடில் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை சார், எங்களுடைய கண்டிஷன்லேயே வந்து கீழே வந்து 300 ஜிபி அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதோட ஸ்பீடை வந்து 64 கேபியாக குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கடா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கீழே குட்டியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மக்கள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு. ஒரு சில கம்பெனி அதை கூட மென்ஷன் பண்ணல. இதுக்காக ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மக்களுக்கு அன்லிமிட்டட் கீழே மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த 64 கேபி அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அன்லிமிட்டட் அப்படின்னு போடாதீங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரியே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்ம சிம் கார்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க, அதாவது சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது எதனால் அப்படின்னா, நம்ம சிம் கார்டில் எல்லாமே சைனீஸ் சிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்தியா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு அவங்க வந்து நம்மளை ஸ்பைப் பண்ணுறதுக்கோ அல்லது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஹேக் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சிம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிம்மை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம், என்ன கம்பெனியோட சிம்மை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரும்போது அதுக்கான அப்டேட்டையும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரியே மொபைல் யூஸ் பண்ணுற நமக்கெல்லாம் வேறு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கம்பெனிலேருந்து கூப்பிடக்கூடிய ஸ்பேம் கால். இந்த மாதிரி ஸ்பேம் கால் வந்தது அப்படின்னா முன்ன எல்லாமே இந்தியாவோட கோடு என்ன +91 அந்த மாதிரி தான் ஆரம்பித்து நமக்கு ஒரு நம்பர் வரும். ஆனால் இன்னமேட்டுக்கு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. +140 அல்லது +1600 இந்த மாதிரி நம்பர் தான் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த மொபைல் நம்பர் வரணும், அந்த மாதிரி தான் ஸ்பேம் கால் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 140 +140 அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ ப்ரொமோஷன் ரிலேட்டாவோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கால்ஸ் எல்லாமே அதில் வரணும். இதுவே +1600 அப்படிங்கிற விஷயம் எதுக்காக வரணும் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாவோ அல்லது சர்வீஸ் ரிலேட்டடாவோ விஷயங்கள் எல்லாமே அதில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இப்போ நமக்கு ஸ்பேம் கால் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, முன்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 30 நாளைக்கு மேலே ஆகும். ஆனால் இப்போ அதை குறைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி மேலேயே தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வருது, அதாவது ஒரே கம்பெனி மேலே ஸ்பேம் காலுக்கான கம்ப்ளைண்ட் வந்து 5 டைம் யாரோ பண்ணிட்டாங்க, 10 நாளுக்குள்ளேயே 5 டைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் தடவை கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை வந்து 15 நாளைக்கு பிளாக் பண்ணுவாங்களாம். மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை 30 நாளைக்கு பிளாக் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கான ஃபைன் அமௌண்ட்டும் போடுவாங்க. ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 லட்ச ரூபாயும், அதுக்கப்புறம் பண்ணோம்னா 5 லட்ச ரூபாயும், மறுபடியும் பண்ணாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா அதுக்கு மேலே கூட போட வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரியே இந்த மாதிரி ஸ்பேம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்காக டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இவங்கலாம் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருப்போம்.
டெலி மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க. இப்போ இவங்க 2 பேருமே ட்ராய்கிட்ட சம் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஸ்பேம் காலில் வந்து அவங்க ரூல்ஸை மீற ட்ராய் வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து முழுசாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நாம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா எடுத்திருக்காங்க. அப்படி தான் வந்து ஸ்பேம் கால் அண்ட் ஃப்ராட் கால்ஸ் அப்படின்னு சொல்லி 7,81,000 நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான IMEI நம்பர்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த IMEI அப்படின்னா நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஃபோனுக்குமே தனியான நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணுறது மூலிமா நம்ம டேட்டா எல்லாமே செக்யூராக வச்சிருக்கலாம். அதை மறுபடியும் டீஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரியே நமக்கு இதில் மட்டும் தான் நடக்குமா ஃப்ராட் அப்படின்னா கிடையாது. வாட்ஸ்அப்லேயும் நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸ்கைப் ஐடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நெட்பேக் சம்மந்தமாவோ அல்லது மொபைல் ரீசார்ஜ் சம்மந்தமாவோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொதல் அப்டேட் என்னன்னா, இப்போ நம்ம 2 சிம் வச்சிருக்கோம்னா 2 சிம்மையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு சிம் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். மேபி அதை ரீசார்ஜ் பண்ணாமல் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஒரு 90 நாள், அதாவது 3 மாதம் வரைக்கும் நம்ம ரீசார்ஜே பண்ணல, அதில் எந்த காலும் வர கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்பெனி இருக்காங்க இல்லையா, TSPன்னு சொல்லுவாங்க, டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க யாருன்னா வோடாஃபோன், ஜியோ, ஏர்டெல், BSNL இவங்கள தான் வந்து TSPன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரைஸ் வச்சிருக்காங்க. இப்போ 90 டேஸ்ன்றதை வந்து காமனாக வச்சிருக்காங்க. முதல்ல நம்ம ஜியோவை பார்க்கலாம். இவங்க வந்து 90 டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 மாதம். இந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம ரீசார்ஜ் பண்ணி அந்த காசெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்மளோட அந்த நம்பரில் வந்துட்டு எந்த பிளானுமே இல்லை அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் எதுவுமே ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் சிம்மை லாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஏர்டெல்லையும் பார்த்துட்டிங்கன்னா 90 டேஸ் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 டேஸ் வந்து கிரேஸ் பீரியடாக கொடுத்துருக்காங்க. அதாவது 90 டேஸ் ப்ளஸ் 15 டேஸ். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க, அதை இந்த சிம்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இல்லை அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அலோகேட் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வோடாஃபோன். இவங்களும் அதே மாதிரி தான் 90 டேஸ் தான். ஆனால் 49 ரூபா நீங்கள் 90 டேஸ் முடிஞ்சு ஒரு 49 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாளுக்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளான் போடணும். அப்பயும் நீங்கள் எதுவுமே போடல அப்படின்னா இவங்களும் அதே தான் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. கடைசியாக BSNL என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 180 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 180 டேஸ் வரைக்குமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல, யூஸ் பண்ணலனாலுமே அது உங்ககிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்னா அப்போ தான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அதை அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெறும் 20 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி அந்த சிம்மை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு அலோகேட் ஆகுறது இல்லை பிளாக் பண்ணுறது இது எதுவுமே நடக்காது. ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா விட்டா பேசாரா குறுக்க பேசாரா ஏன் போன் பண்ணல நீங்க எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிக்கிறானு என்ன பண்றீங்க?